Welcome to Jesus God Palace in the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக முதலாவதாக தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோமாக. நல்ல தேவனே, நாங்கள் ஒருமித்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த இந்நேரத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை உம்மிடத்தில் தருகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமையடைந்து எங்களையும் மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அதிசயங்களை காண பண்ணுகிற சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஆச்சரியமாய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவன், சர்வ வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவாதி தேவன், நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனவர். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினிமயமாகிய தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நம்முடைய தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், நம்மை படைத்த தேவன், உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன், கைவிடாத நல்ல நேசரவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத நல்ல நேசரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிற தேவாதி தேவன், சமாதானத்தை தருகிற சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியாய் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அக்னியாகிய தேவனே, யாரும் புகா ஒளிக்குள் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்ல தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர். எங்கள் சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுகிற சர்வ வல்லவரே, எங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி மயமாய் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிற விடுதலை நாயகன் அவர். ஹல்லேலூயா. எங்கள் விடுதலை நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றுதலுக்குரிய தேவன் அவர், ஆராதனைக்குரிய தேவன், சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹல்லேலூயா. எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஏற்றுக்கொண்ட தேவனே, எங்களை மீட்டுக் கொண்ட தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் அவர். நமக்கு நன்மைகளை செய்கிற தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை விட்டு விலகாத நல்ல நேசராய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்ல நேசர் அவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். இரக்கத்தால் மீட்டுக் கொண்டாரே, அவருடைய கிருபையால் நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொண்டாரே, அணைத்துக் கொண்டாரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல மீட்பரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அக்னியாய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவாதி தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் விடுதலை தருகிற தேவாதி தேவனே நீர் நல்லவர், நல்லவர். நன்மைகளின் நாயகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ரோய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபனேசரே, நல்ல எபனேசராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்ல எபனேசராய் நம் வாழ்க்கையில் இருக்கிறாரே. இம்மட்டுமாய் நடத்திய தேவன், இனிமேலும் நம்மை நடத்தி செல்கிற தேவாதி தேவன், நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர். ஹல்லேலூயா. எங்கள் கல்வாரி நாயகனே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக வல்லவர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை மீட்கும் பொருளாக உமது ரத்தத்தை சிந்திய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, எங்கள் நாட்டம் எல்லாம் எங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. இரக்கத்தின் தேவன் அவர், இரக்கங்களால் நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya. அவரை அறிகிற அறிவை, அவரை காணும் கண்களை நமக்கு திறந்து தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம் மீது எவ்வளவு அன்பு வைத்த கிருபை நிறைந்த தேவனாகிய இருப்பதால் நம்மை அவர் மீட்டுக் கொண்டாரே. அவரை அறிகிற அறிவில் அவர் நம்மை நம் கண்களை திறந்தாரே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, சர்வ வல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல், ஹல்லேலியா பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் ஹல்லேலியா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. நித்திய பிதாவே அல்லேலுயா, வல்லமை தேவா அல்லேலுயா. நித்திய பிதாவே அல்லேலுயா, வல்லமை தேவா அல்லேலுயா. பரிசுத்த ஆவியே அல்லேலுயா, ராஜாதி ராஜா அல்லேலுயா. பரிசுத்த ஆவியே அல்லேலுயா, ராஜாதி ராஜா அல்லேலுயா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலுயா, மகிமையின் தேவா அல்லேலுயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலுயா, மகிமையின் தேவா அல்லேலுயா. மாட்சிமை ஒளியே அல்லேலுயா, அற்புத தேவா அல்லேலுயா. மாட்சிமை ஒளியே அல்லேலுயா, அற்புத தேவா அல்லேலுயா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆனந்த ரூபா அல்லேலுயா, அதிசய கர்த்தா அல்லேலுயா. ஆனந்த ரூபா அல்லேலுயா, அதிசய கர்த்தா அல்லேலுயா. மகிமையின் மகிமா அல்லேலுயா, சிருஷ்டிநாதா அல்லேலுயா. மகிமையின் மகிமா அல்லேலுயா, சிருஷ்டிநாதா அல்லேலுயா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. யெகோவா தேவா அல்லேலுயா, சர்வ வல்லவரே அல்லேலுயா. யெகோவா தேவா அல்லேலுயா, சர்வ வல்லவரே அல்லேலுயா. என் மனவாளனே அல்லேலுயா, எலியாவின் தேவா அல்லேலுயா. என் மனவாளனே அல்லேலுயா, எலியாவின் தேவா அல்லேலுயா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. நாம இப்ப வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நாம யோபுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். யோபு அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பக்கம் 635வது பக்கம். யோபுவை குறித்து தேவன் சாத்தானிடமே பிசாசிடமே சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். இப்ப ஒவ்வொருத்தரும் நாம எடுத்துக்கொள்ளும் போது மனுஷர்களிடம் தான் மனுஷர்கள் சாட்சி பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாத்தானிடம் சொல்கிறார். சாத்தானிடம் என்ன சொல்கிறார்? கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ அதிகாரம் யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல்
அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாருங்கள், சாத்தான் என்ன பண்ணுகிறான் பாருங்கள், அந்த யோபுவை நிர்மூலமாக்கும்படி தேவனிடம் ஏவுகிறானாம். அந்த வசனத்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும், முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்திலே அவன் உறுதியாயிருக்கிறான். யோபு தேவனுக்கு பயந்தவன், அவன் ஒரு உத்தமன். தேவனே சொல்கிறார் யோபுவை பார்த்து, அவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தவன். எந்த ஒரு தேவனுக்கு பயபக்தியோடு இருக்கிறவன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் பொல்லாப்புகளுக்கு விலகி வாழ்கிறவராக இருப்பார், ஒரு நீதியின் பாதையில் வாழ்கிறவராக இருப்பார். அப்படிப்பட்ட யோபுக்கு அங்கே சோதனை ஏற்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் போதும் நாம எல்லா விதத்திலையுமே தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நான் சரியா நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் எந்த துன்பம்னு நாம கேட்போம். அதே போலதான் அங்கே யோபுவின் உத்தமத்துக்கு அங்கே சோதனை வருகிறது. சாத்தானே ஆண்டவனிடம் ஏவுகிறானாம் அவரை நிர்மூலமாக்கும்படி. அப்ப தேவன் ஒருவரை நிர்மூலமாக்குகிற தேவன் அல்ல. ஆனால் சாத்தான் அங்கே நிர்மூலமாக்கும்படி ஏவனாலும் அங்கே தேவன் யோபுவின் உயிருக்கு சாத்தானிடம் உத்தரவாதம் கொடுக்கவில்லை, சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை உயிரை தொடுவதற்கு. அந்த அளவுக்கு யோபுவின் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தது. அவன் எல்லா விதத்திலுமே தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தான், உத்தமனாக வாழ்ந்தான், எல்லா விதத்திலும் ஒரு நீதியின் பாதையில் வாழ்ந்த யோபுவுக்கு அங்கே ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. அது எப்படி எனில், யோபு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பின்னொரு நாளில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். அப்ப தேவபுத்திரர் தேவனோடு சில காரியங்களை பேசுவதற்காக தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் சாத்தானும் வந்து நிற்கிறான். அப்போதுதான் தேவன் அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறான், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று. சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாகி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமியில எங்க நான் உலாவிட்டு அப்படியே பூமியை சுற்றி பார்த்துட்டு வருகிறேன். அப்போதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் யோபுவை குறித்து சாத்தானிடம், என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கண் வைத்தாயோ, அவன் எப்படிப்பட்டவன், உத்தமனும் சன்மார்க்கனும், அவன் கர்த்தருக்கு பயந்தவனுமாக இருக்கிறான் என்று ஆண்டவரே அந்த சாத்தானுக்கு அங்கே சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபுவின் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை, ஒரு என்ன நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், ஹையர் ஸ்டடீஸ்க்காக எக்ஸாம் எழுதுகிறோம். அப்ப அங்கே டெஸ்ட் வைப்பார்கள். டெஸ்ட்ல நல்ல மதிப்பெண் எடுக்கும் போது இவர்கள் சிறந்தவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாக யோபுவின் வாழ்க்கையில் ஒரு உத்தமத்திற்கான ஒரு பரீட்சை நடக்கிறது, ஒரு டெஸ்ட் நடக்கிறது. அங்கே யோபுவின் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வருகிறது. சாத்தானானவன் அங்கே என்ன பண்ணுகிறான், அவனை சோதிக்க தொடங்குகிறான். அவனுடைய உத்தமத்தை அங்கே சோதிக்கும்படியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், புடமிட்டு பொன்னாக விளங்கும் போது அவன் எப்படியாக மாறுவான், அவன் பொன்னாக மாறுவான். புடமிட்டு அக்கினியில் புடமிட்டு எடுக்கும் போது அவன் பொன்னாக ஜொலிப்பான் என்று. அப்படியாக யோபுவின் வாழ்க்கை அங்கே ஒரு புடமிடுதல் ஏற்படுகிறது. அது யாரால் ஏற்படுகிறது என்றால் சாத்தானால் ஏற்படுகிறது. அப்ப நாம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று நாம நினைக்கலாம். ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு யோபுவை ஆண்டவர் ஏன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார்? அங்கே ஒரு சோதனை அங்கே வருகிறது. சாத்தான் தான் அந்த சோதனையை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். சோதனைக்கு உட்படுத்துகிறதுக்கு தேவனை தூண்டுகிறவனாக இருக்கிறார். அப்போது தேவனுக்கும் சாத்தானுக்கும் அங்கே ஒரு விவாதம் நடக்கிறது. நீ என்னதான் பண்ணாலும் என்னுடைய தாசனவன், அவனை நீ ஒன்றும் செய்ய முடியாது, அவனை நீ எந்த விதத்திலேயும் என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று தேவன் அங்கே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானின் போராட்டங்கள் வரும்போது நாம் இப்படியாகத்தான் சொல்ல வேண்டும். தேவன் நம்மை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு பேச வேண்டும். யோபு மேல் தேவன் நம்பிக்கை வைத்தார். எந்த சூழ்நிலை வந்தாலும் யோபு என்னை விட்டு நீங்காதவனாக இருப்பார். காரணம், அந்த அளவுக்கு யோபு தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு நீதியின் பாதையில் நடக்கிறதுனால் தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறவராக இருந்தார். தேவன் அங்கே யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறவராக இருக்கிறார். அதுபடியாக யோபுவின் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது, எல்லாவற்றையும் இழந்து போகிறார். பிசாசின் போராட்டம் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்தது என்றால்
அங்கே பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்முடைய வாழ்க்கை. அங்கே ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார் பிசாசுக்கு. எதற்காக? அவனுடைய உயிரை தவிர நீ எல்லாத்திலையும் கை வைக்கலாம் என்று. அப்ப எல்லாவற்றிலும் அவருக்கு அதிகாரம் பெற்றிருந்தாலும் நாம எப்படியாக நிற்க வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஆண்டோடைய வல்லமை நம்மிடம் இருக்கிறது, அவருடைய நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது, அவருடைய என்ன இருக்கிறது? வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசியே சாத்தானை துரத்த வேண்டும். அப்படியாகத்தான் ஆண்டவர் சாத்தானை, ஆண்டவரையே அவர் ஞானஸ்நானம் எடுத்தது சோதனைக்காரன் ஆகிய பிசாசு அவரை சோதிக்கிறான் என்று நாம பார்த்திருக்கிறோம் மத்தேயு. அங்கே அவர் என்ன சொல்கிறார்? அவனை பார்த்து சாத்தானே அப்பாலே போய் என்று அவர் வார்த்தையை அனுப்பி அங்கே பேசுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு பயந்து நாம நடுங்குறவர்களாக இருக்கக்கூடாது. அவன் பிசாசானவன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நம்ம பக்கத்துல வந்து நம்மை பயப்படுத்துகிறவனாக இருந்தாலும் நாம எப்படியாக இருக்க வேண்டும்? அங்கே அவனை பார்த்து அப்பாலே போ பிசாசே, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, வல்லவராகிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம அங்கே பேச வேண்டும். அப்படியாகத்தான் யோபு, அங்கே யோபுவின் வாழ்க்கையில் பொல்லாப்புகள் தீங்குகள் வந்தபோது யோபு என்ன பண்ணுகிறார் என்றால், இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போதும் நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் தான், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பொல்லாப்பு வந்தது, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடந்தது என்று நாமும் பிதற்றுவோம். நாம என்ன பண்ணுவோம்? பிதற்றுவோம் என்றால் ஏதாவது ஆண்டவரை இப்படியாக சொல்லிக் கொண்டே இருப்போம். நான் என்ன பாவம் செய்தேன், இது எல்லாருமே சொல்லுவார்கள். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இந்த கஷ்டம் வந்ததே, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தார் என்று நாம இப்படியாகத்தான் பேசுவோம். அப்படியாக யோபுவும் அப்படியாகத்தான் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்றால், யோபு 19ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனத்தில் நாம பார்த்தோம். எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கடந்து போகாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். யோபு என்ன சொல்கிறார்? நாம இப்படிதான், மனுஷர்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்வார்கள். போராட்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வேலியை அடைத்து போட்டார், நான் என்ன பாவம் செய்தேன், இப்படியாகத்தான் அவர்கள் நாம் பிதற்றுவோம். அதே போல யோபுவும் அங்கே சொல்கிறார், நான் கடந்து கூடாதபடிக்கு, அதாவது 19ஆம் அதிகாரம் யோபு 19 8ஆம் அதிகாரத்தில், நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடித்து என் வழிகளை இருளாக்கி விட்டார், என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். இப்படியாக அவர் பிதற்றுகிறார். அவர் என் மேல் தேவனிடம் மகிமையெல்லாம் அவர் எடுத்து போட்டார். அவர் என்னை இருளாக்கி, என்னுடைய நான் முன் செல்லாதவாறு, மேற்கொண்டு நான் கடந்து செல்லாதவாறு என் பாதைகளை எல்லாம் அவர் இருளாக்கி விட்டார் என்று அவர் ஆண்டவரை நோக்கி அங்கே பிதற்றுகிறார். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவர் தான் யோபு. அவரோடு ஐக்கியமாய் இருந்துதான் அவ்வளவு ஆஸ்திகளையும் செல்வங்களையும் பெற்றவர் தான் யோபு. ஆனால் சூழ்நிலையை நெருக்கிய போது அவருடைய நண்பர்களும் அவரை தாழ்த்துகிறார்கள். இப்படியாக ஒரு குடும்பத்திற்குள் ஒரு பிரச்சனை வரும்போது ஒருவருக்கொருவர் எப்படியாக வார்த்தைகளை அவர்கள் பேசி அவர்கள் மனம் புண்படும்படி பேசுகிறார்களோ அப்படியாகத்தான் யோபுவின் வாழ்க்கையிலும் அங்கே நடக்கிறது. ஆனால் அப்போதும் அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் ஆண்டவர் வல்லவர் தான், அவர் தன் வாயால் பிதற்றுகிறார். எனினும் ஆண்டவருடைய வல்லமையை அவர் உணர்ந்தவர் ஆகையினால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரை ஒருபோதும் அங்கே தாழ்த்துகிறவராக இல்லை. அவர் எல்லாரையும் போலும் வார்த்தைகளை பேசினாலும், ஆண்டவர் என்னை கைவிட்டார், இருளின் பாதையில் என்னை நடத்துகிறார் என்று அவர் சொன்னாலும், ஆனால் அவர் ஆண்டவரோடு அப்போதும் விசுவாசத்தில் அவர் உண்மை உள்ளவராக ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை எடுத்து பாருங்கள். யோபு 40 6-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். வசனம், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமான் ஆக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. அப்ப ஆண்டவர் இவரும் பிதற்றுகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கை இருளாக்கி விட்டார், நான் எந்த பொல்லாப்பும் பண்ணவில்லை, அப்படியாக நான் பிறந்த நாளை சபிக்கிறேன். இப்படியாக ஒவ்வொன்றாக இது வாசிக்கும் போது நிறைய வரும். அப்படியாக அவர் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளுகிறார். பாருங்கள், ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து ஒரு இரைச்சல் போன்ற ஒரு காற்றை அங்க வர பண்ணுகிறார். அந்த பெருங்காற்றிலிருந்து எப்படியாக பேசுகிறார்? நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ.
நாம இப்படிதான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாகத்தானே கடந்து செல்கிறது, நான் இதிலிருந்து எப்படி தப்புவேன், என் வாழ்க்கையின் இருளாக்குகிறீரே, என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் காணாதோ என்றுதான் நாமும் பேசுவோம். ஆனால் அப்போது தேவன் சொல்கிறார், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. அப்ப நீ எப்படியாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் அவரை பார்த்து நீ குற்றவாளி என்று அங்கே சொல்லவில்லை. எதைதான் சொல்கிறார்? அவன் உத்தமன், சன்மார்க்கன், ஆனால் பிசாசின் கரத்தில் இப்போது அவனுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோபுவை பார்த்து யோபு 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. அப்ப இடை கட்டு, நீ வார்த்தையை பிடி. வார்த்தை என்கிற அஸ்திரத்தை, அதான் அஸ்திரம், தேவனுடைய வார்த்தை தான் விடுதலையாக்குகிற வசனங்கள். அந்த வார்த்தையை சொல்லி நீ உன்னுடைய இடையை கட்டி எழும்புவது போல் நீ எழும்பி நீ துதிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏன் இப்படியாக பிதற்றி கொண்டிருக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் அந்த யோபுவை குறித்து அந்த நேரத்தில் பேசுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், நான் பூமியை 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை சொல். அப்ப பூமியை உருவாக்குகிறார் தேவன். நாம இதுவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் பூமி உருவாயிற்று. அப்படியாக அல்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னதுதான். ஆனால் அது எப்படியாக ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார் ஆண்டவர் பூமிக்கு. ஒரு வீடை நாம கட்டுவதற்கு ஒரு அஸ்திவாரம் எப்படியாக போடுகிறோமோ அப்படியாகத்தான் அந்த பூமியை உருவாக்குவதற்காக, ஒரு ஒழுங்காக அதை உருவாக்குவதற்காக ஒரு வீடுக்கு ஒரு அஸ்திவாரம் சரியாக போட்டு பிளான் போட்டு அந்த அஸ்திவாரம் போட்டாதான் அது சரியான ஒரு அழகான வீடாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு பக்கம் கோணி, ஒரு பக்கம் நீண்டு, ஒரு பக்கம் உயர்ந்து இப்படியாக இருக்கும். ஆகையினால் தேவன் அந்த பூமியை ஒரு ஒழுங்காக அதை உருவாக்குகிறார். ஒழுங்கின்மையாக இருந்ததை அதை அஸ்திவாரப்படுத்துகிறார் ஆண்டவர். பாருங்கள், அஸ்திவாரப்படுத்தி அதுதான் யோபுவோடு கேட்கிறார், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் சொல். நீ இதையெல்லாம் பிதற்றுகிறாயே, நீ அறிவாளியாக இருந்தால் சொல். அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், அதை நீ அறிந்தாயானால் சொல்லு. அப்ப ஒழுங்கின்மையாக அந்த பூமி படைக்கப்பட்டதை ஆண்டவர் அதற்கு அளவுகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அளவுகள் கொடுத்து அதை ஒழுங்குபடுத்துகிறார். அந்த பூமியை உருவாக்குவதற்காக, இந்த பூமி இப்படி உருவாக்குவதற்கு முன்பாகவே அதை குறித்து பிளான் போடுகிறார். அவ் இப்படி இருந்தாதான் அது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று அங்கே சொல்கிறார். அடுத்ததாக, அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார், அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அப்ப அந்த அஸ்திவாரம் போடும்போது, அந்த பூமியை உருவாக்குவதற்காக அஸ்திவாரம் போடும்போது தேவதூதர்கள் அங்கே விடிய காலத்தில் தேவனை ஆர்ப்பரித்து பாடி துதித்தார்களாம். பாருங்கள், அப்ப அந்த அதிகாலை நேரம் அங்கே விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினதாம். அப்ப அந்த அதிகாலை நேரம் நாம் எழும்பி நாம் தேவனை பாடி துதிக்கும் போது, ஆர்ப்பரித்து துதிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை நாம் அங்கே உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. அப்படியாக விடியற்காலத்திலேயே அந்த அஸ்திவாரம் போடும் போது, அப்ப விடியற்கால நேரத்தில் ஆண்டவர் அஸ்திவாரம் போட்டிருப்பார் போல. ஆகையினால் தான் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுகிறதாம், பாடி அவரை துதிக்கிறதாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதை ஞாபகமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதிகாலை எழுந்து கொள்ள வேண்டும். அதிகாலை நேரம் எப்படியாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நாம் விடியற் காலத்தில் எழும்பி தேவனை துதிக்கும் போது, நமக்கு அந்த வேலை தொடங்குவதற்கு முன்பாக எழும்பி தேவனை துதிக்கும் போது அங்கே நமக்கு வேலை பழுவுகள் இல்லாமல் இருக்கிறதுனால் நாம் சமாதானத்தோடு தேவனை துதிக்கலாம், ஒரு முழு உள்ளத்தோடு தேவனை துதிக்கலாம். ஆகையினால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் பாடினார்களாம், விடியற் காலத்தில் எழும்பி ஏகமாய் பாடினார்களாம். அப்ப தேவன் யோபுவோடு பேசுகிறார். நீ இதையெல்லாம் பிதற்றுகிறாயே, என் மீது குற்றம் சாட்டுகிறாயே, எதை குறித்து? நான் தான் இதை பண்ணினேன், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ. யோபு 40:8, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. அப்படியானால் பாரு என் வல்லமையை. எப்படிப்பட்ட வல்லமை! இந்த பூமியை அஸ்திவாரம் போட்டது யார்? அதை அங்கே அஸ்திவாரம் போடும் போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். நீ அறிவாளியானால் சொல்லு. தேவபுத்திரர், அதே நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள் பாடி ஆர்ப்பரித்ததை நீ பார்த்தாயா என்று கேட்கிறார். அப்ப நாம என்னதான் பார்க்கிறோம்?
மேலோட்டமாய் ஏதோ ஒன்றை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய படைப்பில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது என்றே நாம் இதிலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக யோபுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், என்னை நீ அவமாக்காதே என்று. அப்ப பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும்போது, போராட்டங்களை கொண்டு வரும்போது நாம எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு புருஷனை போல் இடை கட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்திரீயை போல், ஒரு நல்ல ஒரு புருஷன் என்பவன் அவன் எந்த இதுக்கும் அஞ்சாதவனாக, அவன் நிமிர்ந்து நடக்கிறவனாக இருப்பதைத்தான் தேவன் இங்கே சொல்கிறார். பிசாசுக்கு கூனி குறுகி நாம போகக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நின்று இடை கட்டி கொண்டு அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் யோபுக்கு சொல்கிறார். யோபுவை தேவன் தான் ஒப்பு கொடுக்கிறார் பிசாசின் கையில். அவனுடைய பிராணத்தை நீ எடுக்காதே என்று. ஏன் ஒப்பு கொடுத்தார்? பிசாசுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட அந்த உத்தமம் என்கிற ஒன்றை நிரூபிப்பதற்காக ஏற்பட்ட அந்த பரீட்சை. ஆகையினால் தேவன் யோபுவோடு எடுத்து சொல்கிறார், நீ இடை கட்டி எழுந்து நின்று அதை துரத்துவதற்காக, பிசாசின் கிரியைகளை நீ அதமாக்கும்படியாக எழும்பி நில் என்று. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள், அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதும் நாமும் எப்படியாக ஒரு புருஷனை போல் இடைக்கட்டி அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அதை துரத்த வேண்டும், சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த தூஷணங்களாக இருக்கட்டும், பிசாசு கொண்டு வருகிற எந்த அவமானங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையை சொல்லியே நாம் அதமாக்கி தள்ள வேண்டும். அப்போது அது ஒரு மாபெரும் விடுதலையை கொண்டு வரும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக நாம கடந்து செல்லலாம். யோபுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது பிசாசு எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும், அங்கே யோபு உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் நீதிமானாக இருந்தாலும் அங்கே பிசாசு அங்கே அவனுடைய வாழ்க்கையில் புகுந்து வருகிறான். ஆனால் தேவன் எதை சொல்கிறார்? நீ இடைக்கட்டி எழும்பி நிற்க வேண்டும் என்று. அப்படியாக நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை மேற்கொண்டு செல்வதற்காக தேவ வசனத்தை தூக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் வாயினால் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போது அந்த பிசாசின் கிரியைகள் அங்கே வெக்கப்பட்டு போகும். பிசாசின் தந்திரங்கள் அப்படியாக நாம் செய்து கடந்து செல்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட பலவீன நேரங்களில் பிசாசுக்கு பயந்து ஒதுங்கி நாம் ஒளிஞ்சிருக்காமல் நாம் தேவனுடைய வார்த்தையை தூக்கி அவரை இடைக்கட்டி நாம் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. அப்படியாக நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் இனி இப்படிப்பட்ட சோதனை எது வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போதும் நாம் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போம். நம் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவோமாக. ஆண்டவரே, உமது ரத்தத்தால் எங்கள் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகுவதற்காக, நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உமது கல்வாரி ரத்தத்தால் எங்களை ஊற்றும் ஆண்டவரே, நிரப்பும். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு, எங்கள் குடும்பத்தை மீட்டுக் கொள்வதற்காக பரிசுத்தப்படுத்துவீராக. இப்போது நாம் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடும் ஆண்டவரே. இந்நேரத்தில் ஆண்டவரே ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை கொடும் ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு விடுதலையை கட்டளையிடும். வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. பயம் சஞ்சல பிசாசினால் வருகிற பயம் சஞ்சல தவிப்புகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிற ஸ்திரீ புருஷர்கள் யாவரையும் குடும்பமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. பிசாசின் அந்தகார கிரியைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. திருமணத்துக்கான காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்றவர்களை ஆயத்து பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிச்சு விட்டுவீராக. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை அலங்கரிப்பீராக. குடும்பத்தில் ஆண்டவரை வெற்றிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமையை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இரவுகளிலும் உமது பிரச்சனைகளுமே சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். தொலை தூரங்களில் இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, மூடி மறைத்துக் கொள்ளுங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க ஆண்டவரே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியே வர உதவி பண்ணுவீராக. அவர்களும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு கடந்து போக முடியாமல் தடை ஏற்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. ஆலயத்துக்கு அவர்கள் கடந்து சென்று உண்மை ஆராதிக்கும்படி, உண்மை துதிக்கும்படி நீர் வழி வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க. உமது பிரசன்னம் யாவரோடும் இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர. குறைகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் ஒருவரே. குடும்பங்களில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வர உதவி பண்ணுங்க. அதற்கான பண தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை, ஐக்கியத்தை, அன்பையும் கட்டளையிடுங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஐக்கியத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுங்க ஆண்டவே. மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். 6ஆம் அதிகாரம், அது ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னையும் உம்முடையவைகளே, ஆமே. நாம இப்போது யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். God bless you.